ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சத்து மாவு வச்சு சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சத்து மாவு எடுத்துருக்கோம். அதையும் அதில் சேர்த்து அந்த தண்ணியில் வந்து அந்த சத்து மாவு நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா சூடான தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சத்து மாவு போட்டோன்னே அதெல்லாம் கட்டி சேர ஆரம்பிக்கும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா கரண்டி எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நல்லா ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. அதை வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி நல்லா வெறும் சத்து மாவை சாப்பிடாமல் இது மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிச்சு விழுந்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டு அண்ட் தித்திப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டவெல்லம் எடுத்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா அந்த மண்டவெல்லம் வந்து நல்லா அந்த கஞ்சியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக தான் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சத்து மாவு வந்து உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து, நிறைய பருப்பு வகைகள், சிறுதானிய வகைகளெல்லாம் அரைச்சி தான் சத்து மாவு செஞ்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து உங்களை நம்பி தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பூ எடுத்துருக்கோம். அந்த தேங்காய் பூவை போட்டு இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தேங்காய் பூ சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது கூட. அதனால் வந்து இந்த கஞ்சியோட தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கஞ்சியோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல சத்தான சத்து மாவு கஞ்சி ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவுல்லையோ ஒரு கிளாஸ்லேயோ ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.